உலகின் மிக பிரபலமான வைரங்களில் ஒன்றான கோஹினூர் அதன் அழகிற்காக மட்டுமல்லாமல் அதன் சர்ச்சைக்குரிய வரலாற்றிற்கும் பெயர் பெற்றது. பெர்சிய மொழியில் மலையின் ஒளி என்று பொருள்படும் இந்த வைரம் இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோஹினூர் என்று அழைக்கப்படும் இந்த வைரமானது பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரச குடும்பங்களின் கைகளுக்கு மாறியுள்ளது. மேலும் 13ஆம் நூற்றாண்டில் ஆந்திர பிரதேசத்தின் கோல்கொண்டா பகுதியில் இந்த வைரம் கண்டெடுக்கப்பட்டது. காகத்திய வம்சத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த இப்பகுதியில் வைர சுரங்கங்கள் பிரபலமாக இருந்தன. அக்காலத்தில் கோல்கொண்டா வைரங்கள் உலகெங்கும் புகழ் பெற்றிருந்தன. மேலும் முகலாய பேரரசர் பாபரின் காலத்தில் இந்த வைரமானது முகலாய பேரரசின் கைவசம் வந்தது. பின்னர் ஷாஜகான் காலத்தில் மயில் சிம்மாசனத்தில் பதிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1739ஆம் ஆண்டு பாரசீக மன்னர் நாதிர் ஷா டில்லியை கைப்பற்றிய போது இந்த வைரத்தையும் கைப்பற்றி சென்றார். அப்போதுதான் இதற்கு கோஹினூர் என்ற பெயர் சூட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் சீக்கியர் ஆட்சியின் கீழ் பஞ்சாப் மன்னர் ரஞ்சித் சிங் காலத்தில் கோஹினூர் வைரம் லாகூருக்கு வந்தது. அவரது ஆட்சி காலத்தில் இந்த வைரம் சீக்கிய அரசின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தது. ஆனால் அவரது மரணத்திற்குப் பிறகு 1849இல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த வைரத்தை கைப்பற்றியது. அதன் பின்னர் 1850இல் கோஹினூர் வைரம் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மகாராணி விக்டோரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1852இல் வைரம் மறுவடிவமைக்கப்பட்டது. கோஹினூர் வைரம் முதலில் மிகவும் கனமானது, சுமார் 190 கேரட் எடை கொண்டது. ஆனால் விக்டோரியா மகாராணியின் கணவரான இளவரசர் ஆல்பர்ட் வைரத்தை மேலும் புத்திசாலித்தனமாகவும் நெருப்பாகவும் மாற்றுவதற்காக அதை மீண்டும் மறுவடிவமைக்க உத்தரவிட்டார். தற்போது கோஹினூர் வைரத்தின் எடை 105.6 கேரட் ஆகும். அதாவது 21.12 கிராம் ஆகும். 1901ஆம் ஆண்டு அவர் இறந்த பிறகு வைரமானது ராணி அலெக்சாந்திராவிடம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் 1911ஆம் ஆண்டு இந்த வைரம் ராணி மேரியிடம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் 1937ஆம் ஆண்டு ராணி எலிசபெத்தின் மகுடம் சூட்டு விழாவிற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் 1939 முதல் இந்த வைரம் பிரிட்டிஷ் அரசியின் மகுடத்தில் பதிக்கப்பட்டது. தற்போது வரை லண்டன் டவர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேலும் இத்தனை சர்ச்சைகளுக்கு இடையே இந்தியா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கங்கள் அனைத்தும் கோஹினூரின் உரிமையை கோரியுள்ளன. சுதந்திர இந்தியா கோஹினூர் வைரத்தை திரும்பப் பெற தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. பல இந்திய அரசியல் தலைவர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் இந்த வைரம் இந்தியாவின் கலாச்சார சொத்து என்றும் அது திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுவரை இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. 2018ஆம் ஆண்டில் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தில் இந்திய தொல்லியல் துறையின் மனுவில் இந்த வைரம் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் வைரம் திருடப்படவில்லை அல்லது வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்லப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியது. கோஹினூர் வைரம் வெறும் வைரம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் அடையாளம். இந்த வைரத்தின் பயணம் காலனித்துவ காலத்தின் வலி நிறைந்த நினைவுகளை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இந்தியாவின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் நிறைவேறி இந்த விலை மதிப்பற்ற கலாச்சார சொத்து ஒரு நாள் தாய்நாட்டிற்கு திரும்பும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். நன்றி.